நான் அது இங்கிலீஷ் பேசணும், நான் அது ஹிந்தி பேசணும், என்னோட மொழி தமிழ், நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன் அப்படின்ற போது நான் தமிழை பற்றி தான் பேசணும்னா அது என்னோட உரிமைடான்னு காட்டுறாங்க. இதை பார்த்து கோவம் வரணுங்க. எதுவுமே வரல, நீ பூமரு கலாயிரு இந்த பார்த்தனா நீலாம் ஒரு ஜன்மமானே எனக்கு தெரியல. தமிழுக்காக ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு போராடி இருக்காங்க, எந்த அளவுக்கு உயிரை விட்டுருக்காங்கன்றது இந்த படத்தை பார்த்து கற்றுக்கணும். இதை புரியாதவன் தான் இந்த படத்தை பூமர்னுவானுங்க. இந்த படம் வந்து உண்மையிலேயே நீ பாராட்டலனாலும் பரவாயில்ல, கை ஊத்தாத, நல்ல படம் இது. இந்த படம் பார்த்தாங்கன்னா நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் தமிழ் நல்லா படிப்பேன். பராசக்தி உண்மையிலே சொல்கிறேன், அந்த வரலாறை இந்த படம் மூலிமா நம்ம பார்த்து கற்றுக்கணும். தமிழுக்காக ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு போராடி இருக்காங்க, எந்த அளவுக்கு உயிரை விட்டுருக்காங்கன்றது இந்த படத்தை பார்த்து கற்றுக்கணும். இதை புரியாதவன் தான் இந்த படத்தை பூமர்னுவானுங்க. இப்போ அவன் பூமர்னு சொல்கிறவனே, இப்போ நீ அந்த படம் மாதிரி ஹிஸ்ட்ரியில் நடக்கலைன்னா நீயும் தமிழில் கேள்வி கேட்டுருக்க முடியாது, நானும் தமிழில் பதில் சொல்ல முடியாது, இதெல்லாம் நடந்திருக்காது. ஏன்னா அவன் இந்தியை வச்சு புகுத்திட்டு இருப்பான் ஃபுல்லாக. ஹிந்தியில் தான் பேசுகிறான்னா உனக்கும் பேசுகிறாது, எனக்கும் பேசுகிறாது. ஸோ நம்மளாம் வந்து இயல்பாக இந்த தமிழில் ஜாலியாக பேச காரணமே இந்த படம் தான். இந்த படத்தில் வந்து அண்ணா, சிவகார்த்திகேயன், அதர்வா இவங்கெல்லாம் போராடுறதுனால தான். ஸோ இந்த படம் வந்து உண்மையிலேயே நீ பாராட்டலனாலும் பரவாயில்ல, கை ஊத்தாத, நல்ல படம் இது. இந்த மாதிரி ஆடியன்ஸ் இந்த படம் கனெக்ட் ஆகும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அந்த தமிழ் மேலே பற்று இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே இந்த படம் வந்து கொண்டாடுவானுங்க. இது யாருக்கு மேபி செட் ஆகுதுன்னா அந்த சின்ன பசங்களுக்கு மேபி என்னடா அது ரொம்ப அரசியலாக போகுது, ரொம்ப மொய் பற்றா போகுதுன்னு மேபி இதாகலாம். மற்றபடி அதை தவிர்த்து இது வாட்சபிள். என்ன கேட்டால் கிட்ஸே பார்க்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ கிட்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு கெட்டு போயிட்டு இந்தியை படிக்கிறானுங்க, இங்கிலீஷை படிக்கிறானுங்க. ஐயோ நீ தமிழ் தான் பிறந்த, தமிழ் தான் வாழ்ந்த, தமிழில் தான் இருக்க அப்படின்னும் போது நீ எதுக்கு சிபிஎஸ்சியில் தர்ற? நீ தமிழ் பார்த்து தமிழ் இந்த படம் பார்த்தாங்கன்னா நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் தமிழ் நல்லா படிப்பேன். அவங்களாம் எல்லாருமே பார்க்கணும், அதான் சொல்ல வரும். எனக்கு பிடிச்சிருந்தது ப்ரோ. ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகாது. ஏன்னா நான் அது போராடல, ஏதோ நான் பண்ணல, எனக்கு கனெக்ட் ஆகாது. பட் இந்த மாதிரி போராடி இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. என்னன்னா ஒரு மொழிக்காக உயிரை விடுறாங்க, யாருங்க விடுவா அந்த காலத்தில்? எந்த அளவுக்கு போராடிங்கன்னு போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ இவங்களோட வம்சாவளியில் நானும் வந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொழி தமிழ் பேசுகிறேன்னு போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. தேவையே கிடையாது. என்ன பெருசாக பேசுகிற போகிறாங்க? என்ன இல்லைன்னா ஆபாசம் இருந்ததா, அசிங்கமான சீன் இருந்ததா, போதை இருந்ததா, போதை பக்கம் இருந்ததா, இல்லை சிவகார்த்தி தான் சிகரெட் பிடிச்சாரா, அதரும் பிடிக்கிறாரு, ஜெயமே பிடிக்கிறாரு. ஓகே, சிவகார்த்தி ஹீரோ பிடிக்கலங்க, பெரிய பெரிய ஹீரோ கூட பிடிப்பாங்க, சிவகார்த்தி பிடிக்கல. எவ்வளோ டீசெண்டாக நினச்சிருக்காங்க. இந்த படத்தை எப்படி நீங்கள் குறை சொல்லுங்க? எனக்கு வந்து இது வந்து ஓகே, நல்லா பாராட்டானே படம் அது. இல்லை குறை சொல்கிறது எதுவுமே இல்லைங்க எனக்கு. எஸ்கே டீசெண்டாக தான் ப்ரோ. நான் ஓவராக கிராண்டாக சொல்ல மாட்டேன், என்ன தேவையோ அதை டீசெண்டாக கொடுத்துருக்காரு, ஓகேங்களா. பட் நான் எனக்கு கூஸ்பம்ஸான சீன் பார்த்தீங்கன்னா அதர்வா பிச்சு தான் இருங்க. அதர்வா சீன் நான் பார்க்குற சீன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மாசாக இருந்தார் அதர்வா, கூஸ்பம்ஸாக இருந்தது. ரவி மோகன் மேலே நம்மளுக்கு கோவம் வர அளவுக்கு வில்லன் ரோலை தரமாக பண்ணிட்டாரு. அந்த மாதிரி எல்லாருமே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மாசாக பண்ணிட்டாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் எஸ்கே ஸ்ரீலீலா எல்லாம் வருவாங்க. பார்த்தோம் வைப்பு தான், அதை சொல்கிறேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு குறைங்க, அண்ணா சீனு கலைஞர் சீனு இன்னும் கொஞ்சம் வச்சிடணும். ஏன்னா அவங்கள வச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு அட்வான்டேஜாக இருந்திருக்கும், கூஸ் பம்ஸாக இருந்திருக்கும். ஸ்ரீலீலா சீனை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இவங்க சீனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பிளாஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதை காட்டுறாங்க, பட் ரொம்ப மைல்டாக காட்டுறாங்க. அதை கொஞ்சம் இன்னும் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் இந்த படத்துக்கு யார் எல்லாம் வச்சிருக்காங்க, அவங்க கண்டென்ட் நல்லாவே கொடுத்துருவாங்க. உண்மையிலே சொல்கிறாங்க, ஸ்ரீலீலா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு முன்னாடியிலேருந்தே பிடிக்கும். பட் இவ்வளோ ஓல்டேஜ் அந்த என்ன சொல்லுவாங்க ரெட்ரோ கெட்டப்பில் இவ்வளோ அழகாக இருப்பாங்கன்றது இந்த படத்தில் பார்த்தேன். சூப்பராக இருந்தாங்க. இது வந்து வேறு யாருன்னா செட் ஆகுமான்னு தெரியாது. இது இந்த தமனா வேறு யார் இப்போ பூஜா ஆயிடுச்சு, இதுங்கெல்லாம் இது போட்டால் ஓடாது, ஃப்ளாப்பு. ஸ்ரீலீலாக ஆப்டாக சூட் ஆயிருக்குது. அந்த சரோஜினி நாயுடு, பத்மினி அவங்கள பார்த்த மாதிரி இது பக்கவாக இருக்குது அவங்களுக்கு. ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா தமிழ் வாழ்க, அதான் சொல்லணும்னா எனக்கே இந்த படம் பார்த்து ஒரு உணர்ச்சி வருது. தமிழ் மொழி வந்து இன்னும் பரவணும், இன்னும் எல்லாத்துலேயும் பரவணும். நம்மளோட மொழிடா, அதை வந்து ஒரு இங்கிலீஷுக்காகவோ ஒரு ஹிந்திக்காகவோ விட்டு கொடுக்காதீங்கன்னா சொல்கிறேன். இங்கிலீஷே ஏற்றக்கூடாது. என்ன கேட்டால் நான் அது இங்கிலீஷ் பேசணும், நான் அது ஹிந்தி பேசணும், என்னோட மொழி தமிழ், நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன் அப்படின்னும் போது நான் தமிழை பற்றி தான் பேசணும்னா அது என்னோட உரிமைடான்னு காட்டுறாங்க. இதை பார்த்து கோவம் வரணுங்க. எதுவுமே வரல, நீ பூமரு கலாயிரு இந்த பார்த்தனா நீலாம் ஒரு ஜன்மமானே எனக்கு தெரியல, எனக்கு கோவம் தான் அது அவங்களாம் நினச்சாலே. இந்த படம் பார்த்து நீங்களே அவளை பிடிக்கும் போது அந்த காலத்தில் ஹிந்திக்காடி போராடி செத்தா அதை தான் சொல்கிறேன். எனக்கு அதை பார்த்தா கோவம் வருது. ஏன்னா இப்போ நீ தமிழில் ஃப்ரீயாக பேசணுன்றதே ஒருத்தன் உயிரை விடுறான்டா. ஏன்னா அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டியாடா, நீ ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டியா, அதுக்கு அந்த உயிருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டியா? எத்தனை பேர் செத்துக்கிறாங்க.
இவ்வளோ நந்தது யாருன்னா சிவகார்த்தியை காட்டி கொடுத்தானா, செய்யனை காட்டி கொடுத்தாங்களா படத்தில்? யாருமே காட்டி விடல. ஏன்? அந்த மொய் மேலே இருக்கிற பற்று, அவர் அந்த போராட்ட தலைவன் மேலே இருக்கிற பற்று, இதெல்லாம் நீ பார்த்து கற்றுக்கணும். அதான் சொன்னேன், இந்த காலத்தில் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி படம்லாம் நிறைய வரணும். இல்லை கேட்டால் என்ன சொல்கிறானுங்க, இப்பா எதுவுமே இல்லையாப்பா பூமருன்னானுங்க. என்னதான் சொல்ல எதை சொல்ல, இது மாதிரிலாம் போச்சுன்னா அழிஞ்சிரும், தமிழ் அழிஞ்சிரும். இதெல்லாம் பார்த்து இதில் இன்னும் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கன்றான பராசக்தியை. பராசக்திக்கு வந்து ஆஸ்கரே கொடுக்கலாம்னு சில பேர் தரப்பில் சொல்கிறாங்க. இல்லை ப்ரோ, ஆஸ்கர் எது கொடுக்கலாம்னா ஆக்டிங்லாம் நீங்கள் ஆஸ்கர் கொடுக்க முடியாது. ஒத்துக்கிறேன், ஆஸ்கர் ஆக்டிங்லாம் ரொம்ப டீப்பாலாம் போல, பட் இந்த கண்டென்ட்டுக்கு கொடுக்கணும். இது ரொம்ப வெயிட்டான கண்டென்ட். இது ஈஸியாலாம் இந்த இந்தியாவிலே ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே அப்போசிஷன் நிறைய இருக்கும். அதையும் மீறி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கட்ஸ் வேணும் இதுக்கு. ஸோ இந்த கண்டென்ட்டுக்காகவே டேரக்டருக்கும் சரி, ப்ரொடக்ஷன் டீமுக்கு எல்லாருக்குமே, ரெஜென்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து இதுக்குன்னே அவார்டு கொடுக்கணும்னு சொல்லுவேன் நான். ஜனநாயகன் படம் வந்து பெரிய கமர்ஷியல் படம், அதோட போட்டி போடுற அளவுக்கு பராசக்தி இருந்துச்சு. எவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு? கண்டென்ட் தான், தமிழ் தான். நீங்கள் தமிழ் வச்சு தமிழ்நாட்டில் போராட முடியலன்னா அப்போ எதுங்க தமிழ் வச்சு தமிழ்நாட்டில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து ஒரு படத்தோட ஃப்ளாப் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தமிழ் செத்துச்சுன்னு அர்த்தம். அந்த நாட்டில் அந்த தைரியத்தில் தான் வந்துக்கிறாங்க. தமிழை வச்சு நான் போராடுவேன், நீங்கள் என்ன வேணா பார்த்து யாருன்னா வரட்டும் சொல்லி போராடிக்கிறாங்க. இதை நான் பாராட்டும். கட்ஸு சூப்பர் மாசு. இந்த படத்தோட ஹீரோவா சுதா கங்கராங்கிறாங்க, சில பேர் ரவி மோகன் சொல்கிறாங்க, சில பேர் எஸ்கேங்கிறாங்க. எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படத்துக்கு ஹீரோ கண்டிப்பாக இந்த படத்தோட ஹீரோ சுதா கங்கரா தான். அந்த அவங்களும் ஆர்ட் டேரக்டரும் டேரக்டரும் பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்டாக இப்போ இந்த படம் பார்த்து எனக்கு ஃபீலிங்கே வரல. 2026 இந்த படம் பார்த்த மாதிரி இல்லை, ஏன் 2000 பார்த்த மாதிரி இல்லை. எனக்கு உண்மையிலேயே 1960 போய் தான் இந்த சீன் எல்லாமே பார்த்த மாதிரி இருந்தது. அதை வந்து சும்மா ஈஸியாலாம் இந்த இதில் ஒரு ஷூட்டிங் ஏற்ற முடியாது. இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த 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 பொசிஷனுக்கு போய் அந்த அட்மாஸ்பியருக்கு போய் எத்தனால தான் இந்த சீன் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஓகேங்களா? இது என்ன அப்படியே கேஷுவலாக எடுத்துட முடியாது. அந்த வகையில் கண்டிப்பாக டேரக்டரும் ஆர்ட் டேரக்டர்னு தான் பாராட்டணும். அவன் தான் ஹீரோ. இந்த மாதிரி சில பேர் சொல்கிறாங்க, என்னை ட்ரெயின் ட்ராவல் பண்ணி 1960 கொண்டு போய். ஆமாம், கண்டிப்பாக பெரிய விஷயம் இதெல்லாம். நான் வந்து பிறகுவே இல்லைங்க. அப்போது நான் அந்த படத்தை பார்த்துக்கிறேன்னா பெரிய விஷயம் தானே. ஆனால் சத்தியமாக பாராட்டுறேன். இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க விஷயம். இதெல்லாம் இந்த மாதிரி டேரக்டர்ஸ் எல்லாம் வளர்ந்தாங்கன்னா படம் எல்லாம் வேறு லெவலில் போகும். 2025 இதே ஜனவரி 10 மதகத ராஜா ரிலீஸ் ஆச்சு. எப்படி பார்த்தீங்க? 2025 கடைசியில் சிலைன்னு ஒரு படம். ஆமாம், இந்த 2025 தமிழ் சினிமாவுக்கு 2026 வந்து இந்த படம் முதல் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம், கண்டிப்பாக ப்ரோ. இது வந்து 100% பொங்கலுக்கு வர வேண்டிய தகுதியுடைய படம் தான். ஏன்னா தமிழ் வருது. தமிழ் வந்து நீ பொங்கலுக்கு விட்றது தான் வந்து சரியான மூமெண்ட்டு. ஸோ அந்த வகையில் 2026 ஜனவரியே இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்தது. பெருமை பண்ணாங்க. இந்த பெருமை கோவம்லாம் வரலன்னா எதுக்கு இருக்கிறீங்க கேட்குறானு. இதெல்லாம் சிம்பிள். இது வந்து நீல புண்ணியம். அதெல்லாம் அதுதான் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து இந்த தமிழ்னா என்னன்னு தெரியாது. அவங்களாம் வந்து எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவனு எனக்கும் தெரியாது. நீ அப்படியே போயிட்டு தமிழ்நாட்டில் இருந்துன்னு நான் அதுதான். 10க்கு 7 தாராளமாக தரலாம் ப்ரோ. நான் மேக்ஸிமம் இது வந்து டேரக்ஷனுக்காக அந்த கண்டென்ட்காக தான் தரேன். ஓகேங்களா? 1 2 மைனஸ் சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் 7 தாராளமாக தரலாம். கண்டிப்பாக அது ஃபேமிலி ஆடிஸ் எல்லாருமே பார்க்கணும். கிட்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்து கற்றுக்கணும். தமிழ் கொஞ்சம் மதிங்க. தமிழ் அதுக்குன்னே பார்க்கலாம். அதான் ப்ரோ, பிஜிஎம்லாம் பிச்சுட்டாரு. பிஜிஎம்லாம் வேறு லெவல். இது அதான் நீங்கள் இதை ஜிவி பிரகாஷ் 2 விதமாக பிரிக்கலாம். அந்த படத்தில் சாங்ஸை தனியாக பிரிக்கலாம், பிஜிஎம் தனியாக பிரிக்கலாம். சாங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஒத்துக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி ரொமான்டிக் சாங் தான் வந்து நம்மளுக்கு ஒட்டலை பெருசாக. பட் இந்த பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் பிச்சுட்டாரு வேறு மாதிரி. இது அந்த ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது. ப்ரொடெஸ்ட் எல்லாத்துக்குமே போட்ட பிஜிஎம் எல்லாமே வேரியேஷனாக காட்டியிருக்காரு. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் 2 சீனு. 1 அதரவா வந்து பாட்டில் வச்சு அடி போகும்போது எஸ்கே அங்கே லாங்கில் போட்டு எஸ்கே ஷேடோவில் காட்டுறது கூஸ் பம்ப்ஸ் போட்டு தேட்டர் பிளாஸ்ட்டு. 2வது எமோஷனல் சீன் வந்து அதரவா டெத்து. இதை நிறைய சொல்லிட்டாங்க, நான் சொல்கிறேன். அதரவா இறந்த சீன் ரொம்ப எமோஷனல் சூப்பராக இருந்தது. அப்போ எஸ்கோட ரியாக்ஷனு, அதரோட அந்த ஆக்டிங்கு பார்க்கும்போது அப்படியே என்னடா இப்படி ஆயிடுச்சேடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங் ஆகுது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.